செல்வன் பிரணவ் குமார் பெறுகிறார். மூன்றாவது பரிசு செல்வன் இல்ல அவர் கையெழுத்து போடுறாங்க, கொடுக்கறதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு. மூன்றாவது பரிசு செல்வன் மணிஷ் அவர்கள் பெறுகிறார். மேல்நிலை பிரிவை பொறுத்தவரை 2 பரிசுகள் மட்டுமே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். முதல் பரிசு கோகுல் வாஸ் அவர்களுக்கு முதல் பரிசு, லோகேஸ்வரன் அவர்களுக்கு 2வது பரிசும் பெற்றிருக்கிறார்கள். ராஜேஷ் அவர்களுக்கு ஆறுதல் பரிசு பெற்றிருக்கிறார்கள். அதே போல தனிஷ் கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஆறுதல் பரிசை அறிவித்திருக்கிறார்கள். மாணவ செல்வங்களுக்கு நூல் பரிசும் சான்றிதழும் இங்கே ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய பொழிவாளர் அவற்றை நீங்கள் ஒவ்வொரு சிறப்பு ஆளுமையிலிருந்து பெற இருக்கிறீர்கள் என்ற அறிவிப்போடு தமிழ் படிச்சம்மல் வழக்கறிஞர் பால சீனிவாசன் அவர்கள் ஏறாத மேடை இல்லை, பார்க்காத ஆளுமைகள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு புகழ் பெற்றவர். ஆனால் இப்படி புகழ் பெற்றவர்கள் என்பதனாலேயே நம் நெஞ்சத்துக்கு அவர் நெருக்கமானவர்கள் ஆவதில்லை. இவர் நெஞ்சுக்கு நெருக்கமானவர். காரணம், இவர் தனக்கென ஒரு விதிமுறைகளை வகுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த விதிமுறைகளை யார் மீறினாலும் அவங்க அவ்வளவுதான் என்று ஒரு ஓரமாக எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடியவர். அதனாலேயே என்னவோ தெரியவில்லை, இன்னும் அதிக புகழ் பெற்றவராக அவர் ஆகவில்லை. அதிக புகழ் ஆகவில்லை என்று நான் சொல்லுகிறேன். அதற்கு நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள் என்றால் அதுவே இவருடைய நேரத்திற்கும் அவர் வந்து கொண்ட விதிமுறைக்கும் மிகப்பெரிய சான்றாக அமைவதை உணர்ந்து கொள்ளலாம். தான் பயணப்படக்கூடிய நேர்மை, ஒரு தலைப்பு கொடுத்தோம் என்றால் தலைப்பை தொட்டு பேசுதல் என்று ஒன்று உண்டு. எப்படி என்றால் ஒரு 3 மணிக்குள்ளிற்கு ஒரு முறையோ 10 மணிக்குள்ளிற்கு ஒரு முறையோ தலைப்பை உச்சரித்து விட்டு அவர்களுக்கு தோன்றியதெல்லாம் பேசக்கூடிய பொழிவாளர்களுக்கு இடையில் தான் தேர்ந்தெடுத்த தலைப்பை மிக நேர்த்தியாக அணுகி அதை எந்த வகையாக பகுப்பதோடோ ஒரு ஆய்வியல் நெறிமுறையோடு அணுகக்கூடிய தன்மை நம்முடைய பொழிவாளர்களிடத்திலே காணும். ஒரு அமைப்பு உலகம் முழுவதும், இவர்கள் இந்தியாவில் என்று சொன்னார்கள், திருக்குறள் பேரவை உலகம் முழுவதும் பல இடங்களில் இருக்கின்றன. அந்த அமைப்பை நிறுவுகின்ற ஒருவரை அவர் இல்லாத காலத்து அவருடைய நூற்றாண்டில் கொண்டாடுவது பெரும் சிறப்பு. அதை இந்த பேரவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நமக்கு இந்த களம் அமைத்து கொடுத்தவர்களை ஒருபோதும் மறவாமல் நினைத்துக் கொண்டிருப்பதுதான் அவர்களுக்கும் பெருமை, நமக்கும் அதை ஏற்றுக்கொண்டு போற்றுவது என்பது நம்முடைய கடமை. இது ஒரு போற்றி செயல். எதன் பொருட்டு அவரை நாம் கருதி பார்க்கிறோம், நினைத்து பார்க்கிறோம். இவர் ஒரு பேராசிரியராக ஓய்வு பெற்றவர், கலைச்செடியில் ஒரு நல்ல கலைஞர், நினைவு கலையில் வல்லவர், அதே சமயத்தில் ஒரு கல்லூரியினுடைய முதல்வர்.
இந்த அமைப்பில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் பொறுப்பு வாய்ந்த சில பணிகளில் இருந்தவர்கள், இருந்து ஓய்வு பெற்றவர்கள், சமூக பணியில் ஈடுபாடு உடையவர்கள். இவர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த களத்தில் இந்த களத்தை நிறுவி அமைத்து கொடுத்த குன்றக்குடி அடிகளார் என்ற தெய்வ சிகாமணி என்று அவருக்கு தனிச்சிறப்பு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி குணக்குன்று என்ற நிலையில் அவரை பார்க்க வேண்டும் என்று கருதி எனக்கு அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை பேர் அவரை பார்த்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எத்தனை பேர் அவருடைய பேச்சை கேட்டிருப்பார்கள் என்று தெரியவில்லை. கை உயர்த்துவதை பார்த்தால் ஒரு 10 பேராவது இருப்பார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. காரைக்குடி கம்பன் கழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் ஆண்டுதோறும் காரைக்குடி கம்பன் கழகத்தை நிறைவுற்ற நிகழ்வு, இந்த நிறைந்த நிகழ்வு என்பது நாட்டரசன் கோட்டையில் இருக்கக்கூடிய கம்பன் அந்த அமைதி கோயிலில் நிகழும். வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர்கள் திருப்பனந்தாள், பேரூர் சாந்தலிங்க அடிகளார் தமிழ் சாந்தலிங்க மடம், மிகச் சிறப்பு வாய்ந்த தமிழை வளர்த்த பெரும் மடங்கள். இந்த மடங்களை காட்டிலும் குன்றக்குடியினுடைய ஆதீன மடம் உலகத்திற்கு மிகச் சிறப்பாக தெரிந்ததற்கு காரணமே குன்றக்குடி அடிகளார். மற்றவர்கள் எல்லாம் நூல்கள் போட்டார்கள், திருமுறைகள், தேவார திருமுறைகள் எல்லாம் உரைகளில் போட்ட திருமணங்கள் இருக்கின்றன. பாமன் குமரகுருதாஸ் சுவாமிகளுக்கு கொஞ்சம் மூத்த நிலையில் இருந்த நம்முடைய வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள், அவருடைய அந்த நூல்கள், சாந்தலிங்கருடைய நூல்கள், இவை எல்லாமே மிக அதிகமாக பதிப்பு செய்யப்பட்ட அந்த மாதிரியான படங்கள். ஆனால் இப்படி திருமுறைகளையும் மற்றைய சமயம் சார்ந்த ஆன்மீக நூல்களை பதிப்பிக்காத ஒரு மடம் அது அண்ணாமலை மடம். ஆனால் சமய தொண்டிலோடே சமூக தொண்டினை முன்னிலைப்படுத்தி செய்தவர் குன்றக்குடி. அதற்கு மிக நெருக்கமாக அம்மா சொன்னாங்க, இந்த வரலாறு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன வரலாறு? பெரியாரும் குன்றக்குடி அடிகளாரும் சந்தித்த வரலாறு. விடுதலை என்ற இதழில் 2 அருமையான குறிப்புகளை பெரியார் பதிவு செய்திருக்கிறார். அந்த 2ம் குன்றக்குடி அடிகளாரை குறித்தது. 1960ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 6ஆம் நாள் வெளியான விடுதலை இதழில் சொல்லுகிறார், சமுதாயத்தை பிடித்துள்ள நோய்களுக்கு இருவரும் மருந்து செய்கிறோம். ஒருவர் மருந்து கொடுக்கிறார், ஒருவர் இன்ஜெக்ஷன் போடுகிறார். மருந்து உடலுக்குள் சென்று ரத்தத்தில் கலந்து வேலை செய்து குணம் காண நெடுநாள் ஆகும். இன்ஜெக்ஷன் அப்படி அல்ல. இன்ஜெக்ஷன் மூலம் செலுத்தப்படும் மருந்து வெகு சீக்கிரத்தில் ரத்தத்தில் கலந்து வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். இப்படி மருந்து கொடுப்பவர், இன்ஜெக்ஷன் போடுபவர் இருவரையும் நாம் டாக்டர் என்று தானே சொல்லுகிறோம். ஆகவே நாங்கள் இருவரும் உங்கள் டாக்டர் தான் கொடுக்கிற வழக்கம். அந்த வழக்கத்தை மிகச் சிறப்பாக அங்கிருந்து தொடங்கி அதற்கு பிறகு அந்த திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு செயலையும் முன்னிலைப்படுத்தி, அதாவது அங்கேதான் மருத்துவம் நடக்கும், அங்கேதான் நீதி பரிபாலனம் என்று சொல்லக்கூடிய சட்ட தீர்ப்பாயங்கள் நிகழ்த்தும், பள்ளிக்கூடங்கள் அங்கேதான் நடக்கும். இப்படி எவையெல்லாம் மக்கள் சமூகத்திற்கு இன்றையமையாத இயக்கங்களோ அமைப்புகளோ அவற்றை எல்லாம் திருக்கோயில்கள் வைத்து தமிழர்கள் போற்றினார்கள் என்பதை குன்றக்குடி அடிகளார் தெளிவுபடுத்தி திருக்கோயில்கள் சமூக கூடங்கள் என்று அழைத்தார். இன்றைக்கு தவறான முறையில் வழிகாட்டப்பட்டிருக்கின்றன திருக்கோயில்கள். மிக பல கோயில்கள், அரசு பல்வேறு முயற்சிகளை
செய்தாலும் பல இயக்கங்களுக்காக உழைத்தாலும் கூட அது இன்னும் முறைப்படுத்தப்படவே இல்லை. அதில் சில சுயநலவாதிகளினுடைய உள்ளேற்றத்தின் காரணமாக தவறான வழிபாட்டுதல்கள் நிகழ்கின்றன. வரிசையாக அழுத்தி இறை வழிபாட்டை ஏற்பட வேண்டும் என்று சொல்லவே ஒரு சமூகத்தின் மேம்பாட்டிற்காகத்தான். ஒரு ஒழுக்கம் இல்லாமல் எத்தனை 2 லட்சம் பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 40 பேர் 50 பேர் ஒருவருக்கு மேல் ஒருவர் ஏறி நிறுத்திக் கொண்டு போய் அந்த இறைவனை பார்த்து என்ன பயனாகிறது? இறைவனை பார்க்க செல்வது என்பது அதற்கான வழிமுறையே ஒரு சமூகமாக அமைத்து காட்டியவர் உணர்வுகிறார். அதனால இந்த சமூக குணங்கள் என்று அதற்கு பெயர் வைத்தார். உனக்கு நோய் வந்தால் திருக்கோயிலுக்கு போகிறோம், அங்கே தீர்த்தம் கொடுக்கிறார். நீங்க பாருங்க, எந்த திருக்கோயிலாவது நாம் இறைவனுக்கு படைக்கக்கூடிய பொருள்கள், நாம இன்றைக்கு வணிகமாக திருக்கோயில் முன்னால் இருக்கக்கூடிய சில பொருட்களை வாங்கி கொண்டு போய் நாம் கொடுக்கிறோம், பூசனை வைக்கிறோம். ஆனால் திருக்கோயில்கள் அப்படி அல்ல. பிள்ளையாருக்கு வைக்கிற புள்ளியில் இருந்து தொடங்கி அம்மனுக்கு வைக்கிற அது இந்த ஆடி மாதம் எலுமிச்சை, வேம்பு, இவையெல்லாம் மஞ்சள், இந்த மூன்றும் எவ்வளவு மிகச்சிறந்த கிருமி நாசினிகள் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி அவற்றையெல்லாம் தான் இறைவனுக்கு படைக்கிறது. அதனால் அதை சமூக குணங்கள் என்று அழைத்து குளம் எதற்காக வெட்டப்பட்டது, திருக்கோயில்கள் மதிச்சுவர்கள் எதற்காக எழுப்பப்பட்டன, கருவறைகள் என்பது என்ன, அது எந்த வகையில் அறிவியல் துறையோடு அதோடு சேர்ந்து அது வளர்த்திருக்கப்பட்டிருக்கிறது. 7 பிரகாரங்கள், 9 பிரகாரங்கள், 5 பிரகாரங்கள் என்று பெரிய கோயில் இருக்கும். அதில் ஆயிரங்கால் மண்டபம் என்று ஒன்று இருக்கும். ஒரு கலையை கற்றுக்கொண்ட பிறகு அந்த கலையை முதலில் மக்களுக்கு முன்பாக காட்டுகிற திறத்தில் முதல் மேடை ஏற்றம் திருக்கோயில் நடைபெறுகிற இடங்கள் ஆயிரங்கால் மண்டபம். இன்றைக்கு பழைய பொருட்களை போட்டுவிக்கிற இடங்களாக மாறிவிட்டது. ஆகவே நாம் அவற்றையெல்லாம் நாசப்படுத்தி விட்டோம். அதை முறையாக குன்றக்குடியடிகளார் சொல்வதை செய்திருப்போமானால், அல்லது நம்முடைய வழி மாறவில் நாம் காத்திருப்போமானால், அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய அவ்வளவு செல்வங்களை நாம் காப்பாற்றி இருக்க முடியும், இடங்களை சரியாக பயன்படுத்தி இருக்க முடியும்.